இந்த தொந்தியை பத்தி நம்ம பொண்டாட்டி ரொம்ப கேவலமா பேசுறா. இந்த தொந்தி கரையாண்டு பார்த்தா கரைய மாட்டேதப்பா. அப்படியே நான் வாக்கியெல்லாம் நடக்கிறேன். வாக்கியம் தான் காலையில கந்திரிச்சோடனே நடக்கிறேன். காப்பி தண்ணி வர குடிக்கல. நடந்து நடந்து பார்க்கிறேன், நடக்க முடியலையாப்பா. என்ன செய்யறது? நம்மள எப்படியாச்சும் இந்த தொந்திய கரைய வைக்கணும்னு பார்த்தா கரையாது போயிருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கிறதுன்னு தெரியல. அரை மணி நேரம் நடக்கணுங்கிறா. எவ்வளவு நேரம் நடக்கிறது? வேகு வேகுன்னு தான் நடக்கணும். வந்து பார்த்தாலும் சத்தம் போடுவா. எவ்வளவு தூரம் நடக்கிறேன்? 10 நிமிஷம் இருக்கமா? மணி வேற பார்க்காம வந்துட்டோமே. நீ பொண்டாட்டி வெளியே வந்தாலும் கேட்கலாம். வீட்டு உள்ளார இருந்துக்கிட்டு என்னதான் செய்யறான்டே தெரியல. திரும்பி நடப்போமா? நம்மள நடந்துகிட்டு தான் இருக்கோம். இவன் யாரு? திடீர்னு ரொம்ப வீட்டு பக்கம் வந்து நடக்கிறான் வேகு வேகுண்டு. யாரா இருக்கும்? யாருன்னு கேட்போம். இந்தாப்பா நடக்கிறப்பா. யாரு நீ? எங்க வீட்டுக்கிட்ட வந்து நடக்கிற? யார் நீ? நடக்கிறத நிப்பாட்டுப்பா, நிப்பாட்டு. நான் வாக்கிங் நடக்கிறேன்டா. அதுக்கு ஏன் எங்க வீட்டுக்கிட்ட வந்து நடக்கிற? வீடு அங்கதானே இருக்கு. வீட்டு உள்ளாரையா நடக்கிறேன்? வெளியே தானே நடக்கிறேன். வெளியே என்ன உங்க இடமா இதெல்லாம்? ஆமா, இதெல்லாம் எங்க இடம்தான். நீ எப்படி இங்க வந்து நடக்கிற? நடக்கிறது நிப்பாட்டுடா, நிப்பாட்டு. நீங்க நிப்பாட்டு சேதியை கேளுங்க. நிப்பாட்டு சேதியை சொல்றேன். இவன் என்ன அப்படி சொல்றான்? ஏய் நான் நின்றுட்டேன், நீ நில்லுடா. என்னடா சரி சொல்றேன்டா, என்ன சரி? தொப்பிக்கார என்னன்னு உங்க வீட்டுல நாட்டுக்கோழி முட்டை இருக்கான்னு கேட்க வந்தேன். அதுக்கிட்ட நடந்துகிட்டே நண்டியா? அங்க இருந்து நடந்து தானே வரணும். நடந்து வரணும் எப்படி வர்றது? நீங்க நடந்தீங்க, அவன் நடந்தேன். இருக்கா இல்லையா? நான் தொப்பிக்கிறேன். முட்டை இருக்கா இல்லையா? இருடா, என் பொண்டாட்டி கேட்டு சொல்றேன். ஏ செம்ம செம்ம, ஏன்டா தொப்பி அங்க நின்று கத்துற? ஏன் தொப்பி அண்ணன் உங்க பண்டாட்டி அது ரொம்ப மரியாதை கொடுக்குது பாருக்க. ரொம்ப மரியாதை. அவ அப்படித்தான்டா. மரியாதை தெரியாத செருக்கி. அவங்க எதுக்கு இந்த சொல்லி பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏன் நான் சொல்லுவேனடா? வரட்டும், சொல்லி பாருங்க. ஏன்டா தொப்பி கூப்பிட்ட? ஏன் வேலை பார்த்துட்டு இருக்கானே? சும்மா சம்மட்டு கூப்பிட்டுட்டு. செம்ம, வீட்டுல இருக்கும் போது தான் என்ன அப்படி கூப்பிடுற. வெளியே யாராச்சும் வந்து இருக்கும் போது இப்படி கூப்பிடலாமா செம்ம? ஏன் செம்ம? எனக்கு தெரியக்கூடாது. நீ மட்டும் என்ன சம்மந்தி கூப்பிடலாமா? என் சம்மந்திட்டு கூப்பிட வேண்டியது தானே? என் பேர் சம்மந்தி தானே? சம்மந்திட்டு கூப்பிடாம சம்மந்தி. அதுக்கு தான் தொப்பிக்காரன்னு சொல்றேன்.
சரியான போட்டி. ஆமா தொப்பி, இந்த குண்டா யாரு? என்ன குண்டா? என்ன அப்படி சொல்ற? அந்த சம்மண்ட கூப்பிட்டது கரெக்டா தான் இருக்கு. ஏய் வாய பொத்து, சம்ம கிம்மண்ட நீனு கூப்பிட்டா சாத்தி விடுவான் சாத்தி. கண்ணாடியில போய் நின்று உன் உருவத்தை நல்லா பாரு. முன்னாடியும் பின்னாடியும் திரும்பி கிளம்பி பாரு. குண்டானா இல்லையான்னு தெரியும். இப்படி திரும்பி பாரு, இப்படி திரும்பி பாரு, இப்படி திரும்பி பாரு, இப்படி சுத்தி பாரு. குண்டானா இல்லையான்னு தெரியும். ஏமா உனக்கு எனக்கு தகராறு? நான் எப்படி வேண்டாம் என்று பார்க்கிறேன். குண்டானா இருந்துட்டு போறேன். அது என்னோட பிரச்சனை. இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒரே கேள்விதான். முட்டை இருக்கா இல்லையா? என்ன முட்டை இருக்கா இல்லையா? முட்டை கேட்க வந்த நீனு? ஏண்டா முட்டை கேட்க வந்தேன் இவ்வளவு நேரம் சொல்லாம ஏதாவது பேசிட்டு இருக்கிற அந்த தொப்பியோட சேர்ந்து? நான் அந்த தொப்பி என்னன்னு சொல்லிட்டேன், முட்டை வேணுண்டு. சம்மேட்டர் கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொன்னாரு. ஒன்றைய சொன்னார சம்மேட்டை கேட்டுட்டு சொல்றேன். அப்படியா சொன்னாரு? ஏய், நான் எப்படி அப்படி சொன்னேன்? சம்மட்டை கேட்டுட்டு சொல்றேன்னு எப்ப சொன்னேன்? என் பொண்டாட்டிகிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு தானே சொன்னேன். சம்மே பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணுதானே. ஏயா தொப்பி, அவங்கிட்டே சொல்லியிருக்கிய செம்ம செம்மண்டு. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? கரண்டிய பழுக்க வச்சிட வேண்டியதான் இன்னைக்கு அடுப்புல. என் பொண்டாட்டி நான் அப்படிலாம் அவன்கிட்ட சொல்லவே இல்லடி. அவனா என்னை மாட்டி விடணுட்டு அப்படியே மாட்டி விடுறான். கரண்டியெல்லாம் பழுக்க வைக்காதடி. பழுக்க வச்ச கரண்டியை எடுத்துடுறி. நீட்டா இருக்கிறாரு. இப்படி பொண்டாட்டிக்கு பயப்படுறாரு இந்த அம்மாக்கு. இந்த அம்மா கரண்டியோட பழுக்க வைக்கிறாங்க. கரண்டிய பழுக்க வச்சு சூடு வைக்கணும். சூடு தாங்க முடியாம தொப்பி என் பொண்டாட்டி அவனை எப்படி கிண்டல் பண்றான் பாரு. கரண்டியெல்லாம் பழுக்க வைக்காதடி. முட்டை இருக்கா இல்லையான்ட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு போ சொல்லு அவனை மொதல். உனக்கு எத்தனை முட்டைடா வேணும்? எனக்கு ஒரு 15 முட்டை வேணும். ஒரு முட்டை என்ன விலை? ஒரு முட்டை 25 ரூபாடா. நாட்டுக்கோழி முட்டை. ஒரு முட்டை 25 ரூபா. என்னடா இருக்கிற வேண்டாம் வாங்கிட்டு போ, வாங்கிட்டு போடா. வீட்டுல கேட்டுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அத்தா. தொப்பி அண்ணனுக்கு சூடு வைக்காத அத்தா, பாவம். அத சொல்ல நீ யாரா? என்னுடைய பிரச்சனை. போடா வேலையை பார்த்துக்கிட்டு. இவன் பொடிப்பாய என்னை எவ்வளவு கிண்டல் பண்றான் பாரு.